வாங்க கதை கேட்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு பக்கம் மீனாவோட அம்மா கோவில் வாசல்ல வச்சிருந்த பூக்கடைய சிந்தாமணி ஆட்களை வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு அவங்க திகைச்சு நின்னுட்டு இருக்க. இங்க நம்ம முத்து என்ன பண்ணாரு தெரியுமா? அதிரடியா களத்துல இறங்கினாரு. போலீஸ் கமிஷனரோட உதவியோட லஞ்சம் வாங்கின அதிகாரியை கையும் களவுமா பிடிச்சாரு. தன்னோட மாமியார் மேல் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு திரும்பவும் அதே இடத்துல அவங்க பூக்கடை போடவும் உதவி பண்ணிட்டாரு. ஆனால் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதெல்லாம் அருண் தான் பண்ணினாருன்னு நினைச்சு மீனாவோட அம்மா போய் அவருக்கு நன்றி சொல்ல, அவரும் ஒரு வார்த்தை கூட பேசாம தான் பண்ணினது மாதிரி அப்படியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு பாருங்க. இப்படி அருண் பெருமை பேசிட்டு இருக்க, ஸ்ருதி புதுசா திறந்திருந்த உணவகத்தோட திறப்பு விழாவுக்கு வந்திருந்த கமிஷனரோட மனைவி மீனா கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. உன் அம்மா கடையை மீட்டு தந்தது முத்துதாண்டி அப்படின்னு சொன்னதும் மீனா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போதான் அந்த அதிர்ச்சி பக்கத்துல நின்னுட்டு இருந்த சீதாவோட காதுக்கும் போச்சு. விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல மீனாவோட அம்மா நேரா போய் முத்துவுக்கு நன்றி சொன்னாங்க. ஆனா இங்க சீதா தன்னோட கணவர் அருண் மேல் செம கோபத்துல இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த அருண் கிட்ட, ஏங்க என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? என்னோட அம்மாவோட கடை நீங்க சொல்லிதான் திரும்ப வந்துச்சா அப்படின்னு கேட்க, அருணும் சற்றும் யோசிக்காம ஆமாம்னு சொல்லிட்டாரு பாருங்க. நான் கமிஷனர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன், அதனாலதான் கடை திரும்ப வந்துச்சுன்னு அருண் பெருமையா சொல்ல, சீதா வெடிக்கிற மாதிரி அது உண்மை இல்லைங்க, நடந்தது இதுதாங்க அப்படின்னு எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதையடுத்து அருண் என்ன சொன்னாரு தெரியுமா? நானும் முயற்சி பண்ணினேன், உங்க மாமாவும் முயற்சி பண்ணியிருக்காரு. நான் கொடுத்த லெட்டரை வச்சுதான் அவங்க கடையை கொண்டு வந்து வச்சாங்கன்னு நான் நினைச்சேன். இப்போ நான் என்ன சொல்லணும்? அந்த முத்துதான் சொல்லி உங்க அம்மா கடையை வச்சாங்கன்னு சொல்லணுமா அப்படின்னு காட்டமா கேட்டாரு பாருங்க. அதுக்கு சீதா, ஒருத்தரோட வேலையை இழிவா பேசாதீங்கன்னு சொல்ல, இருவருக்கும் நடுவுல சண்டை முத்தி போச்சு. ஒரு கட்டத்துல அருண் நம்ம முத்து மேல் இருந்த வன்மத்தை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சாரு. அவன் ஒரு ரவுடி, அவனோட என்னைய ஒப்பிட்டு பேசாதே, அவனெல்லாம் என்னோட ஷூல இருக்கிற தூசிக்கு சமம், எனக்கு பிடிக்காதவங்க கூட நீயும் பேசக்கூடாது அப்படின்னு அருண் வெடிக்க, அதனால டென்ஷன் ஆகி போன சீதா கோபத்துல அங்கிருந்து கிளம்பி நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்புறம் அங்க வந்த மீனா சீதாவை சமாதானப்படுத்தி, எவ்வளவு கோபமா இருந்தாலும் இப்படியா கிளம்பி வர்றது அப்படின்னு புத்திமதி சொன்னாங்க. இதையடுத்து என்ன ஆச்சு? அருண் சீதா சண்டை என்னவாக போகுது? சீதா திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்களா? இதெல்லாம் இனி வரும் எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.